Hello friends, welcome to GamerXTC. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Xiaomi ஓட Mi TV stick பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட்டோட pros and cons and unboxing அத பத்தின advantage and disadvantage எல்லாமே நம்ம பார்க்க போறோம். எஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் unboxing பண்ணிடலாம். உள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் இருக்குது, ஒரு டாங்கிள் which means HDMI டாங்கிள் இருக்குது, ஒரு பவர் அடாப்டர் இருக்குது, ஒரு USB கேபிள் இருக்குது. இது நாலு தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாங்கிள் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டாங்கிள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சிமிலர் டு நம்மளோட அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் மாதிரியே இருக்குது. கம்பேரிட்டிவ் இது வந்து கொஞ்சம் சின்னதான். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது கொஞ்சம் சின்னதான். அண்ட் ரிமோட் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடிஷனல் ஃபியூச்சர் இருக்கு. என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரைம் which means அமேசான் பிரைம்க்கு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே உள்ளே போயிடும். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலி இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் தெரியுங்களா ஒரு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கிறது. ஃபயர் ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவோட அசிஸ்டன்ட் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி எனக்கு அலெக்ஸாவோட கூகுள் அசிஸ்டன்ட் ரொம்ப பிடிக்கும். அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோக்கு சேல் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2799 ருபீஸ்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஃபயர் ஸ்டிக் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டிக் 3999 ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எம்ஏ ஸ்டிக் கம்பேரிட்டிவ் கொஞ்சம் கம்மி தான், ரொம்பவே கம்மி தான். 1200 ருபீஸ் கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது நம்பிக்கைத்தன்மையானது. இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நானும் சொல்ல முடியும். அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற கையில் வச்சிருக்கிறத பார்த்து நான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறேன். CPU quad core A53 1.2 GHz அண்ட் GPU பார்த்தீங்கன்னா Mali 450 அண்ட் 1GB DDR3 RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. அரௌண்ட் 5 to 6GB தான் இருக்கும். டூயல் பேண்ட் வைஃபை ஏசி ஈத்தர்நெட் போர்ட் இதில் இல்லை. ஏன்னா இது MI stick, it's a stick, it's not a box. ஸோ இதில் வந்து ஈத்தர்நெட் போர்ட் இருக்காது. அதே மாதிரி இல்லை. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.2 அண்ட் இதில் என்ன ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வெர்ஷன் 9ல் ரன் ஆகிட்டு இருக்குது. உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் தான். அது போக இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் காஸ்ட் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. இது வந்து என்ன ரெசல்யூஷன் இந்த பிளேபேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வித் 60 FPSல ரன் ஆகும். யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சில கேமிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம் per செகண்டில் தான் ரன் ஆகும் இருக்குது. அந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த டிவி ஸ்டிக் வச்சு நீங்கள் 60 FPSல நீங்கள் யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வைஃபை இருக்குது. ஸ்ட்ரீமிங் அப் டு 1080 பிக்சல் வரைக்கும் இந்த எல்லா வீடியோ பிளேபேக் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அடிஷ்னல் ஆப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ப்ரைம் இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, டிஸ்னி இருக்குது, ஹாட்ஸ்டார், டிஸ்னி ப்ளஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் ப்ளே ஆகும். அது போக இன்னும் அடிஷ்னலாக 5000+ ஆப்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நான் இன்னும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், ப்ரைம் யூஸ் பண்ணி பார்த்தேன், அண்ட் ஹாட்ஸ்டாரும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் அடிஷ்னலாக 2-3 ஆப் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ண வரைக்குமே எல்லாமே இட்ஸ் ஓகே பர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. அண்ட் இதில் இன்னும் அடிஷ்னலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் இருக்குது. அது உண்மையாலுமே ஒரு சூப்பரான அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். ஃபயர் டிவி ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ளூடூத் ரிமோட். சேம் வே இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்குறாங்க. கம்பேரிட்டிவ் ப்ரைஸ் இது வந்து சீப்பர். பட் அவங்க கொடுத்துருக்க ரிமோட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ளூடூத் ரிமோட். அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் காஸ்ட் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட மொபைல்லேருந்து டிவிக்கு நீங்கள் வந்து க்ரோம் காஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் இருக்கிற டிஸ்பிளே அப்படியே நம்ம டிவிலையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம். இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்னொன்று அப்ளிகேஷனுக்கு ஜம்ப் பண்ணுற பார்த்தீங்கன்னா செம்ம லேக். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகும். செம்ம இரிட்டேஷன் தான் கம்பேரிட்டிவ் டு அதர் ஸ்ட்ரீமிங் டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நான் கேம்ஸ் இல்லை சின்ன கேம் விளையாண்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, செம்ம லேக்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விளையாடுறது ரொம்ப கஷ்டம். செம்ம டென்ஷன் ஆயிருவீங்க தான் நான் சொல்லணும். அண்ட் அடிஷ்னலாக இன்னும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஒரு 2 to 3 hours இந்த டிவைஸை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு படம் நம்மளோட தமிழ் படம்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2.5 hours இருக்கும். 2 to 2.5 hours இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு மூவி ப்ளே பண்ணி பார்த்து முடிச்சுட்டு இந்த டிவைஸை தொட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆயிரும். கண்டிப்பாக அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன்னா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அதோட லைஃப் அந்த அளவுக்கு வராது. ஸோ இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு லைஃப் கொடுக்க போகுதுன்னு தெரில. பொறுத்துனது தான் பார்க்கணும். ஒரு வேலைக்கு ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நான் போகிறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேபி எத்தனை நாள் ஆகும்னு தெரில. மேபி லைஃப் லாங் நல்லா தான் இருந்துச்சுன்னா சந்தோஷம். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். guys, that's it. That's the end of the video. Right now, I'll continue. Bye.